எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே இது ஒரு பேப்பர் வியூ ஃபீலே பார்த்தீங்கன்னா கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஸ் ஸ்மாக்டவுன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இது நார்மல் ஒரு வீக் ஷோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆல்ரெடி இப்போதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடந்துச்சு, அதுக்குள்ள திரும்பவும் ஒரு பேப்பர் வியூவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கு. அது போன வருஷம் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் நடந்துச்சு. இப்போ ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா 2025ல பாத்தீங்கன்னா நடக்குது. அதனால அது போன வருஷம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட். இது பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வியூ வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் WWE இந்த பேப்பர் வியூ வச்சிருக்காங்க. இது பேப்பர் வியூ அப்படின்றத தாண்டி இது ஒரு வீக்லி ஷோ மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் ஒரு செக்மெண்ட்டை பாத்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இதுல என்னென்ன மேட்சஸ்லாம் நடந்துச்சு, அதுல யாரெல்லாம் வின் பண்ணா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா வுமென்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்லி வர்சஸ் நயா ஜாக்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல நயா ஜாக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியா ரிப்லியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அவங்களோட வுமென்ஸ் சாம்பியன் லாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டிஃபனி ஸ்டாடனோட பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அவங்க சடனா ரா பக்கம் இங்க ரியா ரிப்லேவோட பாத்தீங்கன்னா சண்டை பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க. குறிப்பா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவல்ல ஃபைட் பண்ணாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல நயா ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா ரியா ரிப்லேவை பீட் பண்ணுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா போகுது. ஃபைனலி இந்த மேட்ச்ல ரெண்டு பேரும் என்னதான் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஃபைனலி நயா ஜாக்ஸ் எவ்வளவோ ரியா ரிப்லியை பாத்தீங்கன்னா பீட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. ஃபைனலி நயா ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா ரியா ரிப்லி ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி அவங்களோட வுமென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் ரியா ரிப்லியவே பாத்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஷேமஸ் பீட் பண்ணி அவரு பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணுவாரா, குறிப்பா ஷேமஸ் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட ரைவல்ரி ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. எப்பதான் ஷேமஸ் பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நடந்த இந்த மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஷேமஸா இருக்கட்டும், பிரான் பிரேக்கரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஷேமஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துச்சு. ப்ரெடிக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஷேமஸோட பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒருவேளை இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷேமஸ் வின் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஷேமஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்சை டாமினேட் பண்ணி கொண்டு போவாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அவரும் விட்டு கொடுக்காம ஷேமஸை பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணி அவரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட சாம்பியனை ரிட்டைன் பண்றதுக்காக பயங்கரமா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மேட்சை கொண்டு போனாங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஷேமஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. ஃபைனலி பிரான் பிரேக்கர் ஷேமஸை பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை அவரே ரிட்டைன் பண்ணி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறாரு. உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே ராயல் ரம்பல்ல நடக்க போற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் இப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த ரைவல்ரியை பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன். ரெண்டு பேரும் ஒரு சாம்பியனை வச்சுட்டு நான் தான் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ராயல் ரம்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்ச் நடக்க போகுது. இதோட கான்ட்ராக்ட் சைனிங் பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ரெண்டு பேரும் சைன் பண்ற மாதிரியே தெரியல. அதனால பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல உள்ள வர வச்சு அவரு மூலியமா கான்ட்ராக்டை சைன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷான் மைக்கேல வர வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணதோட அந்த இடத்துல
வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ கான்ட்ராக்ட் சைனிங் இங்க வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட சைன் வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷான் மைக்கேல் சொல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உடனே சைனை வந்து பாத்தீங்கன்னா போட்டுறாரு. போட்ட உடனே கெவின் ஓவன்ஸ் சைன் போடுற மாதிரி போயிட்டு ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பத்தி பேசுறாரு. உடனே கோடி ரோட்ஸ் செம காண்டாகி ஸோ இப்போ நீ பேசுறதெல்லாம் நான் கேட்க வரல, ஸோ சைன் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ராயல் ரம்பல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்ல ஷான் மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் நீ எல்லாம் பேசலாமா, நீ எல்லாம் குவிட் பண்ணிட்டு போனவன் தானே அப்படின்ற மாதிரி ஷான் மைக்கேலையும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை பத்தி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு. சைன் பண்ணதோட ஸோ ரெண்டு பேரோட சாம்பியனையும் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா மேல லேடர்ல கட்டி மேல அனுப்புறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஷான் மைக்கேல் உள்ள வந்து கோடி ரோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணலான்னு பாப்பாரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் ஷான் மைக்கேல் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல ஷான் மைக்கேல் கெவின் ஓவன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிக் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஜெயண்ட் ரெஸ்லர், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் வைக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த மேட்ச் வச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்க்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ரெஸ்லர், ரெண்டு பேரும் ஒரு ஜெயண்ட் ரெஸ்லர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் இந்த பேப்பர் வியூல வைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் வச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் ஜேக்கப் ஃபார்டுவை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் கொண்டு போவாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த இடத்துல ரெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தடுப்பாரு. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்டு ரெஃப்ரியும் பிடிச்சி தள்ளி விட்டு பிரான் ஸ்ட்ரோமனை கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவாரு. சோ அதனால இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிச்சிடுறாங்க. முடிச்சதோட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஜேக்கப் ஃபார்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுட்டு சோ இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிச்சுட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சையே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. இந்த மேட்ச் ஏன் வச்சாங்க, எதுக்கு நடந்துச்சு, எதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிஞ்சது அப்படின்னு எனக்கும் தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா கடைசியா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ மெயின் ஈவென்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். சோ ஜே ஊசோவுக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பக்கம் ஜே ஊசோவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஃபேன்ஸுங்க மத்தியில இருக்கு. சோ ஜே ஊசோ வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருந்தாலும் இந்த மேட்சுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவல்ல ஃபைட் பண்ணாங்க. ஜே ஊசோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு குந்தரை பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜே ஊசோ ரொம்ப ட்ரை பண்ணியும் அவரால் ஒண்ணுமே முடியல. ஃபைனலி குந்தர் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா சோ ஜே ஊசோவை ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி சோ அவரோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் அவரே ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ முடிக்கிறாங்க. சோ இந்த வருஷம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கான ஏதாவது ஒரு ஹிண்ட், சோ ராயல் ரம்பல்ல கலந்துக்க போற யாராவது ஒருத்தவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தோம். சோ ஆனா எதுவுமே நடக்கல. சொன்ன மாதிரி அந்த 4 மேட்ச் ஒரு செக்மெண்டோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ முடிச்சிட்டாங்க. சோ இந்த வருஷம் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இதுல உங்களுக்கு என்ன மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர், வாட்ஸ்அப்போட சேனல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.